ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை வீடியோவும் அப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் வந்து எங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசாணி செடியில் அந்த அரசாணி கொடியில் பார்த்திங்கன்னா நிறைய காய் வந்து பிடிச்சிருக்குது. 1-2 காய்கள் பார்த்திங்கன்னா மயில் கொத்தி இருக்குது. காய்கள் பார்த்திங்கன்னா ஒரு 10 காய்க்கு மேலே ஓரளவுக்கு எல்லாமே பெருசாக இருக்குது. இந்த கத்திரி செடி மேலே தான் பார்த்திங்கன்னா எல்லாம் படர்ந்துருக்குது. அதனால் காய் பார்த்திங்கன்னா நல்லா தொங்கிட்டு இருக்குது. மண்ணில் வந்து படலை. 1-2 காய்கள் தான் பார்த்திங்கன்னா கீழே நிலத்தோட நிலமாக இருக்குது. இந்த வருஷம் பொங்கல் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா சொந்தத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு வீடு அடைச்சிருந்தது. அதனால் பொங்கல் இல்லைங்க. சரி, நம்ம தான் பொங்கல் வைக்கல அப்படின்னாலும் நம்ம மாட்டையில் வந்து சும்மா போட முடியாது இல்லைங்களா. அதனால் என்னென்ன பண்ணோங்கிறத பார்க்கலாம் வாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் தான் வந்து வைப்போம். பொங்கல்னால அந்த மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு மாடெல்லாம் எல்லாம் கழுவி விட்டு எல்லாம் பண்ணுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா அது இல்லாதனால சரி நம்ம பொங்கல் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா மாட்டுகளை வந்து சும்மா அந்த கொம்பெல்லாம் வந்து சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை காட்டிட்டு அவ்வளோதான். அந்த மாதிரி தான் போச்சு. கூடவே பார்த்திங்கன்னா மாட்டுக்கெல்லாம் அம்மா வந்துருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு வந்து எல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவவும் கூட இல்லை. ரத்தம் வராதா? தேங்காய் எண்ணெயா? விளக்கெண்ணெய் ஓட்ட அப்படியே கருகருன்னு இருக்கு. அப்படியே அழகாக இருக்குது. சோக்கில் இப்படி கொண்டு போகணும் பைய. சரிதா? புண்ணு ஆறிடுச்சு. இங்கே காட்டுறா. நல்லா வத்திருச்சு அப்படியே. தேஜாச்சல ஏமா இருமா வர. இதுக்கு கருப்பு கலரில் இருக்குது, அப்புறம் அதுக்கு வெள்ளை கலரில் இருக்குது. கொம்பு ஒன்று கருப்பு அழகாக இருக்கிற கொம்பை க்ளீன் பண்ணாதான் மாட்டுக்கே அழகு. சூப்பராக இருக்கு. கருப்பு அழகு. இது என்ன ஃபோனு சாப்பிட்றக்கல்ல. இடிச்சு படிச்சுனா என்னைய பிடிக்கிட்டா? இன்னும் செலாக்காக இருக்கு. என்ன ஒரு ஆள் பிடிச்சி ஒரு ஆள் சுரண்டவனே நீங்க வர மாட்டேங்குது. சுத்தமாக க்ளீன் பண்ணிருப்பேன். தலைநிலையில் எங்கேயாச்சும் வந்து மிஸ்கணும் இதோட அது க்ளீன் பண்ணுற அளவுக்கு கூட இது பண்ணல விடல. இது கொம்பு கவர் ஆகிற மாதிரி
நம்ம பீக்கங்காய் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வருஷம் பொங்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. நோம்பி மாதிரியே இல்லை. இதுவே பொங்கல் வைக்கிறாப்படி இருந்தால் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே எல்லா வேலையும் செஞ்சு முன்னாடியே பார்த்திங்கன்னா செய்கிற வேலைகளை செஞ்சு எல்லா நோம்பி வந்து 2 நாளைக்கு முன்னாடியே வந்த மாதிரியே இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்காதனால நோம்பி மாதிரியே இல்லை. இந்த வருஷம் பொங்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. சரி வாங்க நம்ம போய் அறுவடை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீக்கங்காய் ஒரு 4-5 காய் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். 1-2 காய் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து காய்ப்புழு இருக்கும் போல், அதனால பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய வந்து கோணையாக இருக்குது. அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்தா உள்ளே வந்து புழு இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தூரம் போட்டுட்டு ஓரளவுக்கு இருக்கிறத மட்டும் எடுத்துருக்குறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 காய் இருந்தது. இன்னும் தேடி பார்க்கல. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். இது பார்த்திங்கன்னா புடலங்காய் கொடி 4 கொடி வந்து போட்டோம். நம்ம அது 4மே பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து படர்றக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 பீக்கங்காய் இருந்தது. இதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா சிறுசாக தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது காய். அதனால் இந்த 2மே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். இன்றைக்கி வந்து காய்கள் வந்து நிறைய இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா விழுதுகள் வந்து நிறைய இருக்குங்காட்டி இந்த டைம் காய்கள் வந்து அதிகமாக பிடிச்சிருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு 4-5 காய்க்கு மேலேயே பார்த்திங்கன்னா நம்ம முட்டை விட்டுரு இல்லைங்களா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டாச்சு. அது போக இந்த டைம் பார்த்திங்கன்னா காய்கள் வந்து நிறைய இருக்குது. அது எல்லாமே அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட ஊதா கலர் பட்டை அவரை தான் அறுவடை பண்ண போகிறோம். இது அறுவடை பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகும்போது காய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முத்தி இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். காய்கள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு விழுதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 காய் பக்கம் இருக்குது. மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பிஞ்சாக இருக்குது. இனி வரக்கூடிய அறுவடை பார்த்திங்கன்னா அதிகமாக காய்க்கும். பிஞ்சுகள் பார்த்திங்கன்னா இந்த டைம் நிறைய இருக்குது. நல்லா பெருசாக இருக்கிறத மட்டும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா ஊதா கலரில் இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நார்மல் அவரையில் இப்படி பச்சை கலரில் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேகும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாறிடுது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, நல்லா இருக்குது. எல்லா நம்ம எப்பவும் சமைக்கிற காய்கள் மாதிரியே தான் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பிடிச்சிருக்குது. கலர் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்குது, அந்த அளவுக்கு நல்ல கலராக இருக்குது காய். இதாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து அறுவடை பண்ணுறது இந்த ஊதா கலர் பட்டை அவரை.
ரொம்ப நாளில் பார்த்தீங்கன்னா இந்த விதை இருந்தது, போட்டு விட்டோம் அப்படின்னா அந்த கொடி வந்து எதுனா ஆடு மாடு இதை கடிச்சிரும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா மயில் கொத்திட்டு போயிடும். இது மாதிரியே போயிட்டே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எப்படியும் அந்த அந்த முன்னாடி அழகு செடி மேலே அப்படியே படர விட்டுறங்காட்டி கொஞ்சம் எல்லாம் நிழலாக இருந்தங்காட்டி தெரியல. அதனால பார்த்திங்கன்னா நல்லா மேலே நல்லா படர்ந்து வந்து இப்போ வந்து நம்மளுக்கு அறுவடையும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் விதைகள் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா எடுத்து ஷேர் பண்ணணும். ஒவ்வொரு அறுவடை வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா விதைகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் கண்டிப்பாக வந்து விதை வந்து இப்போ தான் ஒவ்வொன்றா சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும் பட்டை அவரை. மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அது எல்லாமே அறுவடை பண்ணிவிட்டு கடைசியை காட்டுறேன் எவ்வளோ இருக்குன்னு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு அதிகமாகவே இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியாச்சு, சிவப்பு பட்டை அவரை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நீட்ட கத்திரி ஒன்று இருந்தது, அதுவுமே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய செடி, அதனால் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒவ்வொரு காய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி செடி அவரை வந்து அறுவடை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இதுவும் ஆடிப்பட்டத்துக்கு நெட்டுனது தான். செடி பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு கொஞ்சமாக இப்போ மழை பெஞ்சது இல்லைங்களா, அதுக்கே பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. நான் இதுக்கு வேறு எந்த ஒரு உரமே கொடுக்கல, அதுவே தானாக தளைஞ்சு வந்தது. சரி காய்க்கிற அளவு காய்க்கிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இனிமேல் தான் பார்த்திங்கன்னா இந்த தைப்பட்டத்துக்கு எல்லாமே வந்து நீ போடணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 விதமான கலரில் வந்து நம்ம அவரை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இது பழைய செடிங்கிறதுனாலேயே பார்த்திங்கன்னா நல்லா வந்து காய் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இது வந்து செடி அவரை தான். அந்த கோல் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பார்த்திங்களா. நல்லா அந்த ஒவ்வொரு செடி வந்து தளைஞ்சு வந்திருக்கு. அதில் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை கலரில் இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் ஒரு 4 செடி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது, நீட்ட கத்திரி, உஜாலா நீட்ட கத்திரி. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு தண்டுக்கீரை இப்போ வந்து அறுவடை பண்ணலை. நம்ம வந்து சமைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிட்டு போய்க்கலாம் இல்லைங்களா, அதனால இப்போ வந்து அதை மட்டும்தான் காட்டினேன். இன்றைக்கி கடைசி என்னென்ன அறுவடை பண்ணிக்கிறோங்கிற பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் 1 கிலோ அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது உஜாலா நீட்ட கத்திரி, கொத்தவரங்காய் 2 கலரில் பார்த்திங்கன்னா அவரைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 5 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு பொங்கல் எல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.